வெறும் 3 பொருள் மட்டுமே வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சூப்பரான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஸ்நாக்ஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பச்சை நிலக்கடலை 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. சீக்கிரமாக வறுப்பட்டு வந்துடும். உங்களுக்கு வறுத்த கடலை இருந்தாலும் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதில் வறுத்த கடலை நம்ம வாங்கினோன்னா அதில் உப்பு கலந்துருப்பாங்க. உப்பு இல்லாத கடலையாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து வறுத்த கடலையை அவாய்ட் பண்ணிவிட்டு பச்சை கடலையை வாங்கி இதை நல்லா வறுத்துக்கிறேங்க. இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வறுத்தாலே போதும், சீக்கிரமாக வறுப்பட்டு வந்துடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா மேலே சீக்கிரமாக தோலெல்லாம் கருகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த கடலை வந்து வெடித்து வரும். அந்த வெடிப்பு சத்தம் வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க, போதும். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தாச்சுங்க. நான் வெறும் 5லேருந்து 6 நிமிஷம் அளவுக்கு தான் வறுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கிடலாம். அடுத்ததாக எள்ளு எடுத்துக்கலாங்க. எள்ளு நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதையும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம கடலை வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இல்லையா, ஆனால் எள்ளு வறுக்கும்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எள்ளு கருகாமல் வரும். இதுவும் எள்ளு நல்லா பொறுன்னு இந்த வெடிக்கிற தன்மை வரும்ல, அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் ஜஸ்ட்டு 2 நிமிஷம் வறுத்தாலே போதுங்க. எள்ளு ரொம்ப சீக்கிரமாக வறுப்பட்டுரும். நீங்கள் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வறுத்தாலே போதுங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொறுன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. எள்ளு இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதுங்க, ரொம்பையும் கருக விட்டுறாதீங்க. பாருங்கள், இப்போ நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பிளேட்டில் இந்த எள்ளையும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது நல்லா ஆறணுங்க. நம்ம ஏற்கனவே வறுத்த கடலையும் இந்த எள்ளையும் நல்லா ஆற விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஆற வச்சுக்கோங்க, போதும். ரொம்ப ஆறணும்னு இல்லை, அது வெதுப்பான சூடில் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆறிடுச்சு. இதில் நான் வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் கடலை நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நிலக்கடலை வறுத்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி தோலோடு தாங்க சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தோலோடு சேர்க்க பிடிக்கலைன்னா இந்த கடலையை ஒரு சொலவில் போட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சாலே போதும். அது தோலெல்லாம் தனியாக உறிஞ்சி வந்துடும். அதை நல்லா லைட்டாக புடச்சிட்டு அப்புறமா நீங்கள் வெறும் அந்த கடலையை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தோலை எடுக்காமல் தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூடவே நான் வறுத்த எள்ளையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. அதாவது ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு சொரப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது நிறையா இருக்கிறதுனால நான் இது பாதி அளவுக்கு ஒரு பிளேட்டில் நான் மாற்றிடுறேன். ஃபுல்லாக நான் தட்டலைங்க. பாருங்கள், மிக்சியில் அது நிறையா இருந்ததுனால பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு பாதி வந்து அப்படியே வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து எனக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4லேருந்து 5 கரண்டி அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேங்க. இது வந்து ரொம்பவும் இனிப்பாக இருக்காது, ரொம்பவும் சப்புன்னு இருக்காது, மீடியமாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் பெரியவங்களாக இருக்காங்கன்றதுனால நான் இனிப்பு கம்மியாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கோங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் லைட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணும்போது நாட்டு சர்க்கரை எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது நம்ம ஏற்கனவே தட்டி வச்ச அந்த மாவோட இந்த மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம உடச்சி விட்டுக்கலாங்க. உடச்சி விட்டுட்டு நம்ம எல்லாம் நல்லா கலந்து எடுக்கும்போது அந்த இனிப்பு எல்லா பக்கமும் நல்லா கலந்து ஒன்று போல் வந்துடும். ஏன்னா நம்ம முதல்ல அரைச்சது நாட்டு சர்க்கரை போடாமல் அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறமா ரெண்டாவதாக ஒரு கொஞ்சமாக இருக்கும்போது அதில் நாட்டு சர்க்கரை போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதை வந்து நம்ம எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் இனிப்பெல்லாம் எல்லா பக்கமும் கலந்து வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. நமக்கு இந்த மாவு பிடிக்கிறதுக்கு நல்லா பிடிச்சா உதிராமல் அந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். இந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி பிடிச்சிங்கன்னா போதும். உருட்டி பிடிக்கும் போது நல்லா லட்டு மாதிரி உருண்டையாக அழகாக வரும். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம்.
பாருங்கள் சூப்பராக பிடிக்க வருங்க. நம்ம இதுக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே ஊற்ற தேவையில்லை. எதுவுமே கடலைப்பருப்பு, எள்ளு, நாட்டு சக்கரை இந்த 3 மட்டுமே சேர்த்து சூப்பரான ஒரு லட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களுக்கு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த லட்டு ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.